அடுத்ததான் சாம்பாருக்கு நீங்கள் காமிங்க. வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு கத்திரிக்காய் மாங்காய் போட்டு ஒரு வதக்கணும் சாம்பார். சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். சூப்பராக இருக்கும். அம்மா சொல்கிறாங்க பாருங்க, சாம்பார் சூப்பராக இருக்கும் அப்படின்றாங்க பாருங்க. இது சும்மா பெருசாக ஒன்றும் நம்ம பெருசாக ஏதோ மசாலா அந்த பச்சை மிளகா அது இது எதுவுமே சேர்க்கல. நம்ம கிராமத்து முறையில் அதே சட்டியில் அம்மா எப்படி வைப்பாங்களோ அதே மாதிரி தான் நான் இப்போ சாம்பார் வைக்கிறேன். பெருசாக ஒரு மசாலா ஒன்றும் சேர்க்க வேணாம். நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் உப்பு அதை சேர்த்தாலே போதும். தண்ணி ஊற்றியாச்சு தேவையான அளவுக்கு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு சொம்பு தண்ணி விட்டுருக்கேன். நான் 4 பேருக்கு சமைக்கிறேன், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுறேன்.